கணபதியையும் குருமார்களையும் வணங்கி ஜோதிட மாணவர்களையும் ஆசீர்வதித்து இந்த 5ஆம் பாகம் என்ற பாடத்தை துவக்குகிறேன். இது பார்த்தீங்கன்னா ராசிகளுக்கு தமிழ் மாதங்கள்னு இருக்குதுங்க. தமிழ் மாதங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது மேசத்துக்குரிய மாதம் சித்திரை, ரிஷபத்துக்குரிய மாதம் வைகாசி, மிதுனத்துக்குரிய மாதம் ஆவணி, கடகத்துக்குரிய மாதம் ஆடி, சிம்மத்துக்குரிய மாதம் ஆவணி, கன்னிக்குரிய மாதம் புரட்டாசி, துலாம் ராசிக்குரிய மாதம் ஐப்பசி, விருச்சிக ராசிக்குரிய மாதம் கார்த்திகை, தனுசுக்குரிய மாதம் மார்கழி, மகர ராசிக்குரிய மாதம் தை, கும்பத்துக்குரிய மாதம் மாசி, மீனத்துக்குரிய மாதம் பங்குனி. ருதுக்கள் 6. 12 மாசங்கள் வருது இல்லையா? 12 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்கு ஒரு ருதுக்கள் வரும். அந்த வகையில பார்க்கும்போது சித்திரை வைகாசி வசந்த ருது, இளவேனில் காலம். ஆனி ஆடி இரண்டுக்கும் கிருஷ்ம ருது, முதுவேணி காலம். ஆவணி புரட்டாசி வருஷ ருது, கார்காலம். ஐப்பசி கார்த்திகை சரத் ருது, குதிர்காலம். மார்கழி தை ஹேமத் ருது, முன்பனி காலம். மாசி பங்குனி சிசிர ருது, பின்பனி காலம். இப்போ ராசிகள் கூட்டான மாதத்தை பார்த்தோம் 12 ராசிகளுக்கு. அடுத்தது 6 ருதுக்களை பார்த்துருக்கிறோம். 6 ருதுக்கள்னா 2 மாசத்துக்கு ஒரு ருதுக்கள் வருது. அது பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதையும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள். பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.